ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம 11th மேக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வால்யூம் சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 9th வந்து செட்ஸு ரிலேஷன்ஸ்லாம் பற்றி படிச்சிருப்போம். 9th 10th மேக்ஸ்லேயே ஆல்ரெடி நமக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா செட்ஸுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ட் பி, ஏ டிஃப்ரென்ஸ் பி கண்டுபிடிக்கிறதுலாம் எப்படி அப்படின்றத மட்டும் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதில் நான் எம்டி செட்டு, கார்டினாலிட்டி, ஃபைனைட் செட்டு, இன்ஃபைனைட் செட்டு, சிங்கிள்டன் செட், பவர் செட்னா என்ன, யூனியன்னா என்ன, இன்டர்செக்ஷன்னா என்ன அப்படின்னு ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். இதில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 10th படிச்சிருப்போம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, இதோட எக்ஸாம்பிள் சம்ஸு. ஸோ உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் இன்னும் டீட்டெயிலாக வேணும், ஃபார்முலா டீட்டெயில்ஸாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேணால் அதை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி கூட ஒரு வீடியோ பண்ணிடலாம். ஸோ இப்போது எக்ஸசைஸ்க்கு நான் போகிறேன். எக்ஸசைஸ் 1.1 கொஷின் நம்பர் 1. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் த ஃபாலோயிங் இன் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட் த ஃபாலோயிங் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஃபஸ்ட்டு கொஷின், ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். செட் ஓப்பன் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் such that x square less than 121 and x is a prime அப்படின்னு கொடுத்துறாங்க. செட் க்ளோஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் எப்படி நம்ம பார்த்துலாம். ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. அந்த செட்டில் எக்ஸ் ப்ரைம் நம்பராக இருக்கும் அப்படி சொல்லிடுறாங்க. அடுத்த டைமில் அதே சேம் டைமில் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ லெஸ் தென் 121 இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ ஃபஸ்ட் நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸு பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் 121 அண்ட் எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு நம்ம கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னால் அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர்னாலே நமக்கு தெரியும் 1, 2 அப்படியே டாட் போயிட்டே இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 1லேருந்து அப்படியே போயிட்டே இருக்கிறதா அர்த்தம். இப்போ நமக்கு ஒரு கண்டிஷன் கொஷினில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் 121 அப்படின்னு கொடுத்துருவாங்க. எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் 121. அப்போது ஸ்கொயர் வேல்யூஸ் நம்ம பார்க்கணும். கன்சிடர் பண்ண வேண்டியது ஸ்கொயர் நம்பர்ஸ். அப்போது செட்டுக்குள்ளே இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். 1 ஸ்கொயர் 1 தான், 2 ஸ்கொயர் 4, அப்புறம் 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் வரும் 16, 5 ஸ்கொயர் வரும் 25, அப்புறம் 6 ஸ்கொயர் 36, அப்புறம் 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100. அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் நம்ம 11 ஸ்கொயர் பார்த்தோன்னா 121 வரும். ஆனால் நம்ம கண்டிஷனில் என்ன கொஷினில் அப்படின்னு கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் 121 கொடுத்துரும். அப்போது 11 ஸ்கொயர் நமக்கு இந்த செட்டில் கிடைக்காது. ஸோ அடுத்து இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாமே இப்படி இருக்கும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் அப்படின்றான். ஸோ அப்போ இதுக்குள்ளே என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஸ்பெஷல் ப்ரைம் நம்ம சொல்லுவோம், அது ப்ரைம் நம்பராக எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே A1 ப்ரைம் நம்பர். அப்போது செட் ஓப்பன் 2, நெக்ஸ்ட்டு 3 ப்ரைம் நம்பர், 4 ஆட் நம்பர் A1 நம்பர் ஆகிடுது, 5 ப்ரைம் நம்பர், அடுத்து 6 வராது, 7 ப்ரைம் நம்பர், நெக்ஸ்ட் 8, 9, 10 எல்லாமே ப்ரைம் நம்பர் இல்லை, காம்போசிட் நம்பராக இருக்குது. ஸோ அப்போ இது மட்டும்தான் நமக்கு செட்டாக இருக்கும். அப்போ தேர்ஃபோர் கொஷினில் என்ன சொன்னாங்க, ரோஸ்டர் ஃபார்ம் சொன்னாங்க. அப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னாலே நம்ம செட்டில் தனித்தனி எலமெண்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணிடுறது தான் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி 9th ஃபஸ்ட் யூனிட்லேயே நம்ம படிச்சிருப்போம், 9th ஸ்டாண்டர்டில். ஸோ அப்போ இங்கே ரோஸ்டர் ஃபார்ம் செட் ஓப்பன் 2, 3, 5, 7 அப்படின்றது தான் ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட்டு த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ பாயிண்ட் நம்பர் 2. ஸோ இப்போ பாயிண்ட் நம்பர் 2 பாருங்கள். அவன் கொடுத்துருக்க கொஷினை நம்ம ஃபஸ்ட் நோட் பண்ணிப்போம். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுதான் ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்றாங்க. த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் அப்படின்னு கொஷினில் கேட்டுறாங்க. இந்த ஈக்குவேஷனோட
ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ தனித்தனியாக நம்ம வந்து ஈக்குவல் 0 வச்சுக்கலாம். ஃபஸ்ட் எலமெண்ட் x - 1 = 0. ஸோ அப்போ சொல்யூஷன் என்ன கிடைக்கும்? x = -1 = அந்த சைடு போச்சுன்னா +1 ஆகிடும். அப்போ x = +1 ஒரு சொல்யூஷனாக கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா x + 1 = 0 நம்ம வைக்கலாம். அப்போ x = -1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த எலமெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா x² - 1 = 0 அப்படி இருக்கும். ஸோ அப்போ x² இந்த -1 = அந்த சைடு போச்சுன்னா +1 ஆகிடும். எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். சொல்யூஷன்ஸ்னாலே ரூட்னாலே அதானே. ஸோ அப்போ x = +or-1 நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஃபைனலைஸாக இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லுக்கும் என்ன சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 +1 கிடைக்குது, இல்லை -1 கிடைக்குது. அடுத்த எலமெண்ட் அதே தான் இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -1, +1 தான். ஆனால் நம்ம கொஷினில் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரோஸ்டர் ஃபார்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் இந்த ஈக்குவேஷன் கேட்டதுனால பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கிறதுனால இங்கே ரோஸ்டர் ஃபார்ம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்டர் ஃபார்ம். இதில் பாசிட்டிவ் எலமெண்ட் மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். இங்கே பாசிட்டிவ் வேல்யூ +1 மட்டும்தான் இருக்குது. அதனால் செட்டில் +1 மட்டும் எழுதுனா ஆன்சர் ஓவர். தேங்க்யூ.